ஸோ இவ்வளோ நேரம் இன்சிடென்ட் டிக்கெட்ஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து ரெக்வஸ்ட் டிக்கெட் பார்க்கலாம். வாட் இஸ் ரெக்வஸ்ட் டிக்கெட்? ஸோ இன்சிடென்ட் இருக்கா? ஸோ இது வந்து ஒரு ரெக்வஸ்ட் டிக்கெட், சரிங்களா? ஸோ முதல் ரெக்வஸ்ட் டிக்கெட் என்ன சொல்லிடலாம். இப்போ இன்சிடென்ட் வந்து யூஸ்வலா எப்படி வரும்னா ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகும். இன்சிடென்ட் டிக்கெட்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக் டிக்கெட்ஸ். இப்போ லைக் ஒரு ESXi டவுன் ஆனா நமக்கு ஒரு இன்சிடென்ட் கிரியேட் ஆகும், VM டவுன் ஆனா கிரியேட் ஆகும். கிரியேட் பண்றது அந்த யூஸ் கிளைண்ட் இருக்காங்களே அவங்கள, இப்போ கிளைண்ட் இருக்காங்கன்னா ஸோ அந்த கிளைண்டே வந்து அதை கிரியேட் பண்ணணும் சொல்லி ஒரு டிக்கெட் கிரியேட் பண்ணுவாங்க. இது வந்து சில என்விரான்மென்ட் கிடையாது, எல்லாமே இன்சூரன்ஸ் தான். ஓகே, ஸோ நெட் ஸ்லோவா இருக்குது கொஞ்சம். ஸோ பழைய என்விரான்மெண்ட்ல எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் தான். பட் அதுக்கடுத்த ரெக்வஸ்ட்டுக்கு தனி டிக்கெட்ஸ் இருக்குது, இன்சூரன்ஸ் தனி ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆனா இன்சிடென்ட் வரும். அந்த யூசருக்கு தேவை அப்படின்னா ரெக்வஸ்ட்டை கிரியேட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெக்வஸ்ட் எப்படி இருந்தாலும் CPU வந்து இன்க்ரீஸ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஹை டீம் கைண்ட்லி ஷேர் feasibility to upgrade CPU on VM. We need to upgrade CPU cores for the server. அந்த IP கொடுத்து இந்த CPUக்கு இதை இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 4 CPU இருக்குது, அதை வந்து 8 CPU இன்க்ரீஸ் பண்ணணும். அது feasibility இருக்கான்னு செக் பண்ணுங்க, செக் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ரெக்வஸ்ட் டிக்கெட். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நோட்ஸ்ல போயிட்டு நம்ம என்ட்ரி பண்ணிருப்போம் இல்லையா, OClockல பாருங்க. Hardware features already enabled. So without downtime, we have increased CPU. However, as per the recommendation, we need to reboot the server. Please schedule the report. அப்படின்னு சொல்லிட்டு மெயில் போட்டேன். ஸோ மெயில் போட்டு இங்க ரெசல்யூஷன் நோட்ஸ்லயே நம்ம கொடுக்கணும். இந்த இடத்துல ரெசல்யூஷன் நோட்ஸ்லயும் நம்ம கொடுக்கணும். எஸ், மேனேஜர் அப்ரூவ் பண்ணணும். இதை பண்ணிட்டாங்க, மேனேஜர் அப்ரூவல்லாம் இருக்கும், அதை பண்ணிட்டாங்க. மேனேஜர் அப்ரூவல் வாங்கிட்டு நம்ம வந்து இந்த டிக்கெட்டை வந்து ப்ரொசீட் பண்ணணும். ப்ரொசீட் பண்ணிட்டு டிக்கெட்டை வந்து அதுக்கடுத்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ ரெசல்யூஷன் நோட்ஸ்ல என்ன போட்டிருக்கேன், இந்த மாதிரி ஸோ இன்க்ரீஸ் பண்ணிட்டு கஸ்டமர் வந்து ரீபூட் ஸ்கெடியூல் பண்ண சொல்லிட்டு நான் டிக்கெட்டை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ டிக்கெட்டை க்ளோஸ் பண்ண அந்த இடத்துல ரிசால்வ்னு வரும், ஸ்டேட் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து ரிசால்வ் ஸ்டேட் வரும் டிக்கெட்டை க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா. தென் யூஸ்வலா இந்த மாதிரி ஒர்க் இன் ப்ரோக்ரஸ்ல இருக்கும், ஒர்க் இன் ப்ரோக்ரஸ்ல இருந்து நம்ம ஸ்டேட்டை வந்து மாற்றணும், ரிசால்வ்னு சொல்லி மாற்றணும். அண்ணா எனக்கு வந்து நியூன் வந்து நிக்கும் டிக்கெட் வந்துச்சுன்னா, நான் தான் இன் ப்ரோக்ரஸ் மாத்திக்கணும். சரி, ஓகே ஓகே, இன் ப்ரோக்ரஸ் ஹோல்ட் பண்றது எல்லாமே நான் தான் பண்ணேன். பட் வரும்போது நியூ வந்து நிக்கும். அதான் இனிஷியலா வந்து அது ஓபன் இருக்கும், அல்லது நியூன் இருக்கும், அதை நம்ம தான் மாத்தணும் இன் ப்ரோக்ரஸ்ல. ஓகே, ரிக்வெஸ்டா இருந்தா அது ஓபன் வரும், இன்சிடென்ட்டா இருந்தா அது நியூல வந்து நிக்கும். ஓகே ஓகே, புரியுது ப்ரோ. இதுக்கு SLA இல்ல தானே ரிக்வெஸ்ட்க்கு? புரியல ரிக்வெஸ்ட்க்கு SLA அது டிபெண்ட்ஸ் அந்த கம்பெனி பொறுத்துங்க. அந்த கம்பெனி வந்து என்ன யூஸ்வலா வந்து இன்சூரன்ஸ் தான் SLA வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ரெக்வெஸ்ட் டிக்கெட்டுக்கு வந்து 24 hours 48 hours டிபெண்ட்ஸ் அந்த கம்பெனி பொறுத்து அவங்க ஃபிக்ஸ் பண்றது SLA. ஓகே, தென் ஒரு ரீபூட் ரெக்வெஸ்ட் வந்திருக்கு, அதை காமிக்கிறப்ப. ஸோ ரீபூட் ப்ளீஸ் டேக் ரீபூட் ஆஃப் DB சர்வர். இது வந்து DB சர்வர், இந்த சர்வர் வந்து ரீபூட் பண்ண சொல்லி அந்த யூசர் வந்து கேட்குறாங்க. ஸோ as requested we have rebooted the VM and is back online, hence we are closing the ticket. ஸோ ரீபூட் பண்ணிட்டு நம்ம கன்சோல் லாகின் பண்ணி அந்த கன்சோல் இதில் அட்டாச் பண்ணிடணும். அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கும், அட்டாச்மெண்ட்ஸ்ல வந்துட்டு இந்த மாதிரி கன்சோல் ஆக்சஸ் பண்றேன்னு சொல்லிட்டு அட்டாச் பண்ணிடணும் ஒரு எவிடன்ஸ்க்காக. அதே சமயத்தில் மெயிலும் போட்டணும். VM and is back online, we are closing this case. இந்த போட்டுக்க பாருங்க. As requested, we have rebooted the VM and it's back online, hence we are closing this case. If you are still facing any issue related to application or OS level, please contact Windows team.
ஸோ விண்டோஸ் டீம் இது ஃபர்தராக எது இருந்துச்சுன்னா விண்டோஸ் டீமை கான்டாக்ட் பண்ண சொல்லி நான் ஒரு கன்க்ளூஷன் மெயிலை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். தென் ஸ்னாப்ஷாட் ரெக்வஸ்ட். எனக்கு வந்து ஸ்னாப்ஷாட் எடுக்கணும்னு சொல்லி அந்த யூசர் கேட்குறாங்க. ப்ளீஸ் கெட் த ஸ்னாப்ஷாட் வித்தவுட் மெமரி ஆஃப் பிலோ சர்வர்ஸ் அண்ட் 6:30 PM. ப்ளீஸ் டெலிட் எஸ்டர்டே ஆர் அவைலபிள் ஸ்னாப்ஷாட். ஸோ இந்த பர்டிகுலர் சர்வர் நேம் கொடுத்துருக்கான். ஸோ அந்த சர்வர் நேமுக்கு வந்து ஸ்னாப்ஷாட் வந்து எடுக்கணும். ஸோ ஸ்னாப்ஷாட் டைம் அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து டிக்கெட் கிரியேட் பண்ணியிருப்பான். எனக்கு வந்து 2 நாள் கழிச்சு தான் ஸ்னாப்ஷாட் எடுக்கணும்னு சொல்லியிருப்பான். அந்த மாதிரி டைம் இந்த அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கெடியூல்ல போட்டு அந்த பர்டிகுலர் டைம் வந்து ஸ்னாப்ஷாட் எடுத்துட்டு நம்ம வந்து டிக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இது வந்து சில ஆக்டிவிட்டி இது இந்த இதெல்லாம் L1 பார்ப்பாங்க. சி S1 S2 எல்லாம் பார்த்தீங்கன்னா L3 L4 பார்ப்பாங்க. S4 அலாட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா L1 L2 பார்ப்பாங்க. S3 வரைக்கும் L2 பார்ப்பாங்க. S1 S2 வந்து L1 பார்ப்பாங்க. சரிங்களா? ஸோ இதான் ரெக்வஸ்ட் டிக்கெட்ஸ். ஸோ ரெக்வஸ்ட் டிக்கெட் வந்து அவங்க யூசருக்கு என்னென்ன ரெக்வஸ்ட்லாம் இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் ரீபூட், ஸ்னாப்ஷாட், ரிசோர்ஸ் இன்க்ரீஸ் பண்றது, ரிசோர்ஸ் டிக்ரீஸ் பண்றது, ஸோ இந்த மாதிரி என்னென்ன ரெக்வஸ்ட்லாம் அது எல்லாமே அவங்களா இது வந்து என்னன்னா அவங்களா டிக்கெட் சர்வீஸ் டெஸ்க் டீம் இருப்பாங்க. அவங்கள்ட்ட சொல்லி எனக்கு இந்த மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் டிக்கெட் கிரியேட் பண்ண சொன்னா ரெக்வஸ்ட் டிக்கெட் ஆகும். இதான் கான்செப்ட்.